நம்ம இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் கோச் பண்ணி அனுப்ப போகிறார். நம்மை பலப்படுத்தி, நம்மை தைரியப்படுத்தி அனுப்ப போகிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. நம் ராஜாவை துதிக்க போகிறோம், புகழ போகிறோம், பாட போகிறோம், அவன் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை, துதிகன மகிமை எல்லாம் ஓ நம் இயேசு ராஜாவுக்கே. ராஜாவுக்கே. ஓஹோ வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். அந்த வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீராழங்களை துதியுங்கள், இந்த பூமியில் உள்ளவையை துதியுங்கள். தண்ணீர் ஆழங்களே துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. ஓ ஓ ஓ துதிகன மகிமை எல்லாம் ராஜாவுக்கே. ஹே 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 அக்கினி கல்மழையே துதியுங்கள், மூடு பனி பெருங்காற்று துதியுங்கள். தேவ பிள்ளைகளை கர்த்தரை ஆராதனை செய்ய பார்க்கலாம். அக்கினி கல்மழையே மூடு பனி பெருங்காற்று மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள்.
சொருபியே, பரிசுத்தரே, பரிகாரியே, தேற்றரவாளனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஏன் நான் சொல்ற வார்த்தையை பின்னாடி ரிப்பீட் பண்ணுங்க சபையே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தலைகளை பரத்துக்கு நேராக உயர்த்தி இன்னைக்கு எங்களோடு பேசுமாண்டவர் என்று கேட்போம். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ. மனசு மேல கை வச்சுட்டு மனசை பார்த்து பாடலாமா? பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. அலை கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகிறாயோ, அலை கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகிறாயோ. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. ஓ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. கைகளை உயர்த்தி பாடலாமா? ஆனந்தம், பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே. இன்னும் கூட சத்தத்தை உயர்த்தி ஆனந்தம், பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே. போராடும் உங்க இதயத்தை தட்டிக்கிட்டு, என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே, பதராதே மனமே. சத்தமா சொல்லமா? பதராதே மனமே, பதராதே மனமே. என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், அந்த சாவிலிருந்து விடுவித்தார். கால்கள் பாடலாமா? காப்பாற்றினார், அந்த சாவினில் இருந்து விடுவித்தார். என்னுள்ள
சபையார் சேர்ந்து பாடலாமா? உங்களுடைய சத்தம் இன்னும் வாங்க தொனிக்கட்டும். மகளே பாடு, மகனே பாடு, செய்தார் என்னுள்ளமே இலை பாரிடு. ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஷிகாதானபோ தலைகளை பறத்து நேராக ஆண்டவர் உயர்த்தி சொல்கிறார். தலை அப்படியே மேல பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானமும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டா என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை மார்பு தட்டிட்டு சொல்லலாமா? இதோ இந்த இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. வஞ்சகர் பகை செய்தால் வாராவினை பெய்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. என்ன தெரியல, ஆண்டவர் நம்ம எல்லாருடைய broken hearts ஆண்டவர் இன்னைக்கு பில்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. God is going to do some protection work, some plastic surgery into our hearts. இன்னைக்கு நம்மள பலருடைய இருதயத்தை கர்த்தர் கட்டி எழுப்புறேன்னு சொல்றாரு. நெஞ்சே நீ கலங்காதே, வீணை மேல் வீணை வந்தாலும் பெஞ்சாதி பிள்ளை மித்ரு சத்ருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் வானம் இடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. நெஞ்சே நீ கலங்காதே. இன்னைக்கு கர்த்தர் திருச்சபை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கொடுத்த ஒரு வசனம் ஏசாயா 27:3. I the Lord, I am its keeper.
எவ்ரி மோமெண்ட் ஐ வில் வாட்டர் இட். நானே அதை காப்பாற்றப் போகிறேன், நானே அதற்கு நீர் பாய்ச்சப் போகிறேன். இந்த வசனம் எப்படி தமிழில் சொல்லுகிறது என்பதை படிக்க கேட்போம். ஏசாயா 27:3. I am the Lord, I will be the keeper of it. நானே அதற்கு நீர் பாய்ச்சுவேன். படிங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடிக்கு அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். I the Lord do keep it. நான் தான் அதை காப்பாற்றுகிறேன். ஹல்லேலூயா. அருமையா இருக்குது பாருங்க இந்த வசனம். I the Lord will keep it. என் கூட சேர்ந்து நீங்க பைபிள் படிக்கிற பிள்ளைங்க என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். I the Lord will keep it. நானே அதை பார்த்து கொள்வேன், நானே அதை வழி நடத்துவேன், நானே அதற்கு நீர் பாய்ச்சுவேன், அது என்னுடையது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நான் இன்றைக்கு விசுவாசத்தோடு இதை நடத்தி இதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன். God is going to be my caretaker. உங்க கேர்டேக்கர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ். உங்க கேர்டேக்கர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஹாஸ்டல்ல சேர்ந்தீங்கன்னா உங்க வார்டன் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ். ஒரு ஸ்கூல்ல சேர்ந்தா உங்க பிரின்சிபல் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு சர்ச்சில் சேர்ந்தா உங்க பாஸ்டர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ். ஒரு வீட்டில் பிறந்தீங்கன்னா உங்க அப்பா பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிசினஸ்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்க பிசினஸ் லீடர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு நாட்டில் இருந்தீங்கன்னா உங்க நாட்டோட தலைவர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். I myself will take my people, will take care of my people. I will keep them, I will water them, I will protect them, I will be a symbol of protection of them. Hallelujah. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே என் மகளே, I have a plan for you. Amen. God is like a coach. என்னை காலையில் இந்த ஆண்டவர் என்கிட்ட, மகனே நான் உன்னோட கோச்சா இருக்கட்டானாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா. ஆமென். கோச்சா நமக்கு இருக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிஸ்னஸ் தெரியலனா ஆண்டவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? கோச் பண்ண போகிறார். விளையாட தெரியல ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? கோச் பண்ண போகிறார். படிக்க தெரியலனா கோச்சிங் கிளாஸில் வந்து கோச் பண்ண போகிறார். God has a plan to give a good end to us. ஜீசஸோடு கூட வாழ்க்கையை தோங்கினா ஜீசஸ் த பெஸ்ட்டாக வாழக்கூடிய வழியை நமக்காக சூஸ் பண்ணுவார். அவர் நமக்காக கோச் பண்ணுவார். டுடே God is declaring things were not right in our life. நம்ம லைஃப்பில் நிறைய சரியில்லையா அப்படின்றவங்க மட்டும் கை தூங்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மலாம் தூக்கத்தான் போகிறோம். அப்போ ஏன் கிறிஸ்டினாகிறேன்னு நம்ம கேட்க முடியாது. கிறிஸ்டியன்ஸை தான் அவரோட பிரச்சனை, கிறிஸ்டியன்ஸோட பிரச்சனையை அதிகரிப்பதற்காக தான் சாத்தான் ஒருத்தன் பிறந்துக்கிறான். அவனோட அம்மா அப்பா அவனை பெற்று போட்டதே நம்ம கூட பிரச்சனை பண்ணுறது தான். அவனோட அப்பா அம்மா யாருன்னு கேட்காதீங்க, யாருன்னே தெரில. அவன் ஒன்றா நம்பர் ஃப்ராடு, திருடன், பிசாசு. இவன் நமக்கு அகேன்ஸ்டாக வருவானா, அவர் நம்மளை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஏன் கை தட்ட மாட்டீங்க? இன்னைக்கு கர்த்தருக்காக எக்ஸைட்மெண்ட்டாக மெசேஜ் கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தட்டுற ஒரு கையும் உங்கள் ஆண்டவருக்குன்னா எவ்வளோ தட்டலாம்? எஸ். இஃப் யூ ஆர் broken today, மகனே மகளே, நீ இன்றைக்கு உடைக்கப்பட்ட நிலையில் இருப்பாய் என்றால் கர்த்தர் கட்டும்படியாக இங்கே வருகிறார். This word is very distinct. I will keep. நான் என்ன பண்ணுவேன்? I will keep அப்படின்னா அர்த்தம் இங்கிலீஷில். தமிழில் சொன்னால் காப்பாற்றி, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். I am going to protect you. இந்த ஹீட்டில் கர்த்தர் பகலில் வெயிலாகும் இரவில் நிலவாகும் ஒன்று சேதப்படுத்தலை. அப்போ வெயிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு ஒன்று அமிச்சார். அது பேர் என்ன பேர்? மேகஸ்தம்பம். ஆக வெயிலை கிராஸ் பண்ணி போனாங்க இஸ்ரவேலர்கள். அந்த அரேபியன் பாலைவனம், அதுக்கு அரேபியன் வில்டர்னஸ்ன்னு பேர். அந்த அரேபியன் பாலைவனத்தில் ஒரு மனுஷன் 1/2 மணி நேரம் தொலைஞ்சிட்டான்னா சத்துட்டான்னு அர்த்தமா. ஹல்லேலூயா. நம்ம ஊர்லேயே மரம் செடி கொடி இல்லாமல் ஒரு ஹைவேல, ஏங்க ஹைவே எதனா ஒரு சிக்னலில் 5 நிமிஷம் சிக்னல் என்ன உங்கள் கதை என்ன ஆகுது பாருங்கள். ஆண்டவர்களை ப்ரே பண்ணோம். வெயில் நேரத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாது, சிக்னல் நிற்கக்கூடாது. ஏசி காரில் இருக்கிறவங்க நிலைமை ஒன்றும் இல்லை. 2 வீலர் நிற்கிற பிள்ளைங்க கை வந்துடும். நம்ம மகன் ஒருத்தருக்கு மூஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நான் சொல்லிட்டேன், வெயிலில் நீ ரொம்ப போகிற, அவ்வளோ வெயில். ஆமென். ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் நமக்கு சன்ஸ்க்ரீன் போட்டுருந்தாராம். ஓசோன் லேயர் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டு வச்சுருந்தாராம். அது வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் வடி கட்டிட்டு இருந்துச்சான். சன்ஸ்க்ரீன் நம்ம ஆளுங்க எப்பயோ தூக்கிட்டாங்க, பிச்சு போட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? நம்ம குழந்தைங்களை ஒன்று கொடுத்தா என்ன பண்ணுவாங்க?
பிச்சு போட்டுருவாங்க. லஞ்ச் பேகு சொல்லுங்கள், இந்த கொண்டு போகிற பேகு என்னைக்குன்னா ஒரு நாள் அம்மாவோட பேகை பசங்க திரும்புவாங்க, என்ன ஆகிடும், அப்பா பேக்கை திரும்புவாங்க. லீவ் அதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் அப்போ அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து போயிடும், என்ன ஆகிடும். நம்மளும் ஆண்டவர் செஞ்சதெல்லாம் என்ன பண்ணோம், பிச்சு போட்டோம், ஒட்சி போட்டோம், கிழிச்சி போட்டோம், கொளுத்தி விட்டோம், இட்சி போட்டோம், தொல்ச்சி போட்டோம், நசுக்கி போட்டோம், எல்லாம் பண்ணோம். ஸ்டில் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். ஏன் சொல்ல மாட்டீங்க, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். God is not going to abandon me. God is going to give me constant care. தொடர்ச்சியான கேரிங் என் ஆண்டவர் எனக்கு தர போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் தொடர்ச்சி. நிறைய பேர் சொல்லணும், அப்பதான் நல்லா இருக்கும். கர்த்தர் தொடர்ந்து என்னை காப்பாற்ற போகிறார். தொடர்ந்து, கண்டினியூவலி. ஹல்லேலூயா, ஆமென். சில இடத்துல சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். நம்ம காற்றும் காணோம், மழையும் காணோம், ஒன்றும் இல்லை, நம்ம குழால தண்ணி வருது. ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு மாதிரி தாத்தாங்கெல்லாம் எழுப்பி விட்டா மழை கூட காணணும் போது குழால திறந்து விடுமா, அப்போ இப்படிலாம் கூட வந்துச்சான்னு அதிசயமாக பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. இதை விட பெரிய அதிசயங்களைத்தான் கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்ய போகிறார், நம்மை காப்பாற்ற போகிறார். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு நீர் பாய்ச்சுதல் அவசியப்படுகிறது. கர்த்தர் என்னை காப்பாற்றி நீர் பாய்ச்ச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord is going to protect me. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு வந்தது கிரேட் கேர் கொடுக்கும்படியாகமா. எதுக்காக? நான் நிறைய நேரத்தில் யோசிச்சு பார்த்தது உண்டு. என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி. நான் இந்த நேரத்தில் ஒரு இயன்முறை மருத்துவராக ஒரு இடத்துல உட்காந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு வைங்களேன், என்ன ஆண்டவர் அங்கே வச்சு ரொம்ப கேர் பண்ண முடியுமா, இங்கே வச்சா கேர் பண்ண முடியுமா? நீ ஐடியில் ஒர்க் பண்ணுற, இந்த நேரத்தில் உனக்கு ஆஃபீஸ் இருந்தால் அந்த சிச்சுவேஷனில் ஆண்டவரால் உன்னை கேர் பண்ண முடியுமா, இங்கே வந்தால் உன்னை கேர் பண்ண முடியுமா? அப்போ இவரும் இதுதான் சொல்கிறாரு. நீ மார்க்கெட் பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த, நீ அங்கே இருந்து உன்னை ஆண்டவரால் கேர் பண்ண முடியுமா, இல்லை இங்கே வந்தால் தான் கேர் பண்ண முடியுமா? ஆனாப்பா இந்தம்மா அப்படி சொல்லுது. பிரதர் வந்து ஒரு டிரைவர், நீங்கள் இந்த நேரத்தில் டிரைவிங்கில் இருந்தீங்கன்னா உங்களை கேர் பண்ணுவார்ல, இல்லை இங்கே இருந்தால் கேர் பண்ணுறாரா? நான்ப்பா இவரும் அப்படி சொல்கிறாரு. நீ ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற, இந்த நேரத்தில் அங்கே இருந்தால் ஆண்டவர் உன்னை கேர் பண்ணுவாரா, ஆலயத்துக்கு கூட்டு வந்து உன்னை கேர் பண்ணுறாரா? நீயும் அப்படி தான் சொல்கிற. இவர் ஸ்கூல் படிக்கிறார், நேற்று ஸ்பெஷல் கிளாஸ் போனல, அங்கே நல்லா ஆண்டவர் கேர் பண்ணுவாரா, இல்லை இங்கே வந்தால் கேர் பண்ணுறாரா? நான்ப்பா இவனும் தான் சொல்கிறான். பிஸ்னஸ் மேனை கேட்போம், நீங்கள் கடை திறந்துருக்கீங்கன்னமா, ஷாலோம் சூப்பர் மார்க்கெட், ரைட்டா? அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் அங்கே இருந்தால் ஆண்டவர் கேர் பண்ணுவாரா, இங்கே கூட்டாந்து கேர் பண்ணுறாரா? அண்ணாடா இது, ஒரு ஆள் கூட என்ன ஆண்டவர் அங்கே வச்சு கேர் பண்ணுவாருன்னு சொல்லலையே. ஏன்? This is the place of care. This is the place of care giving. The devil cannot operate here. சாத்தா இங்க இருந்து ஆப்பரேட்டே பண்ண முடியாது. அவன் வந்தானா அவன் மண்டை மேல அடி விழுந்துருக்கும். அதனால என்ன பண்ணுவான், வெளியே வந்துரு, உள்ளெல்லாம் வர முடியாது, நீ அப்படி வா, அந்த ஓட்டம் அந்த பின்னாடி வந்து அப்படி என்னை எட்டி மட்டும் பாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். No, we are not going to go. சாத்தானே நான் போக போகிறதில்ல, என் ஆண்டவர் என்னை கேர் டேக் பண்ணும்படியாக நான் விட்டு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை காப்பாற்றும்படி நான் அவரை விட்டு கொடுக்க போகிறேன். கர்த்தர் அஃப்ளிக்ஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றுவார். அஃப்ளிக்ஷன்னா உங்களை யாரோ ஒருத்தன் திட்டியே காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான், அவங்களேருந்து காப்பாற்றுவார். பர்சிக்யூஷன், யாரோ ஒருத்தன் உங்களை உபத்திரப்பத்துன்னு நினைக்கிறான், உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. டெம்டேஷன், சோதனை வரப்போகுது. பணத்தில் சோதனை, அழகில் சோதனை, பெருமையில் சோதனை, உடம்பு கவர்ச்சியில் சோதனை, ஃபோன்னால் சோதனை வரும்போது அதையும் கர்த்தர் காப்பாற்ற போகிறார். கனி கொடுக்காத அனுபவம், நீ இத்தனை வருஷம் வேலைக்கு போறிய, என்ன நல்லது பண்ண, என்ன கெட்டது பண்ண தெரியலையேன்னு சோகமாக இருக்கிறாய மகனே, அந்த ஃப்ரூட்லெஸ்னஸ், அந்த கனி கொடுக்கான அனுபவத்திலிருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்ற போகிறார். டுடே God is going to give you divine grace, continual watering. தொடர்ந்து நீர் பாய்ச்ச போகிறார். என் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர். எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்களா, கர்த்தர். நீங்க சொல்லனா இன்னொரு பாட்டு பாடுவேன், எழுப்பி நிக்க வச்சு நம்ம பாடலாம். கர்த்தர் தொடர்ந்து. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. கர்த்தர். உங்களுக்கு எனக்கும் போட்டி, நீங்களா நான் மைக்கில் பேசல, நீங்களும் மைக்கில் பேசல. ஒரு இட்லி ஒரே வடை தான் நான் சாப்பிட்டது, போய் பாருங்க. ஒரு டம்ளர் டீ, அது கூட இந்த அம்மா எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு இட்லி ஒரு வடை ஒரு டம்ளர் டீயா? இல்லைண்ணா எங்கே நம்ம பசங்க பக்கத்தில் மாஸ்டர் கடையில் போய் 2 தோசை 2 பரோட்டா பொங்கல்லாம் உள்ளே போச்சு, அதுவும் எனக்கு தெரியும். போட்டி உங்களுக்கு எனக்கு ரெடி, 1 2 3 கோ. வெரி குட். லைட்டாக எட்டி பார்க்குது அந்த பொங்கல்லாம். கர்த்தர் என்னை தொடர்ந்து, அதான் நீர் பாய்ச்சுவார். கர்த்தர் எனக்கு தொடர்ச்சியாய்
சூப்பர் பா, இதான் வேணும். காப்பாற்றுவார். கண்டினியூவல் வாட்டரிங், தொடர்ந்து தண்ணி நிற்கவே நிற்காது. அது எப்படி தம்பி உனக்கு சாத்தியமாகும்? நீயே ஒரு மக்கு ஆச்சே. மக்கு பிளாஸ்திரியா அப்படிதானே சொல்லுவாங்கள்ல. உங்களை யாராவது அப்படி திட்டு வாங்கிறீங்களா? ஆமாம், எனக்கு ஹிந்தியில் நிறைய திட்டு தெரியும். கதா, சுவர். கதானா கழுத, சுவர்னா பன்றி. எங்கள் மிஸ்ஸு என்னை பார்த்ததுமே சொல்லுவாங்க, தும் சுவரோம் கோ பாலோகே. ரைமிங்காக சொல்லுவாங்க. நீ எதை மேய்ப்ப? தும் கதோம் கோ பாலோகே அப்படிங்குவாங்க. அப்புறம் என்ன முறைச்சி பார்ப்பாங்க, மகனை நீ வந்து கழுத மேய்க்கிறது கூட லாக்கிலாச்சரா. தும் கதோம் தும் சுவரோம் கோ பாலோகே அப்படின்வாங்க. பாருங்க, அப்பா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், மனம் குளிர என்னை திட்டிட்டு அப்படி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் என் ராஜா இந்த நேரத்தில் தான் தகுதி இல்லாத எனக்கு டிவைன் கிரேஸ் கொடுக்குறார். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து கிருபை. வேலை இருக்குங்க. உன்னதத்திலிருந்து கை தட்டி சொல்ல போகிறோம். உன்னதத்திலிருந்து இப்போ உங்க கிருபை தான் என்னை தாங்குகிறது. உன்னதத்திலிருந்து ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க. உன்னதத்திலிருந்து என்ன மாதிரி மக்குங்களா சொல்லுங்க. உன்னதத்திலிருந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வேணாம். என்னப்பா நீ ஃபர்ஸ்ட் மார்க் போல தான் சொல்ல மாட்டேற. மக்கு பிளாஸ்டிக்லாம் சொல்லுங்க. கர்த்தர். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, என் டீம் நிறைய சேருது. கர்த்தர். ஏன் தெரியுமா? எல்லாருமே ஒரு காலத்தில் மக்கு தான். ஆமாம், உங்களை எத்தனை போய் சைனீஸ் கிளாஸ் சேர்த்துட்டா உடனே ஃபஸ்ட் ரேங்க் ஆகிடுவீங்களா? ஹலோ, தமிழில் தான் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க்கு. சைனீஸில் சேர்த்தா சரி, சைனீஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துறீங்க. கொரியனில் சேர்த்துட்டா எந்த மனிதனும் தன்னை மக்கு என்று சொல்லுகிற நிலை ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் டிவைன் கிரேஸ் உங்க கிருபைதா. ஒரு நிமிஷம், நான் டிவைன் கிரேஸ் பாடுறேன். உங்களுக்கு பிடிச்சா யார் ஏஞ்சிக்கணுமோ அவங்க ஏஞ்சிங்க. ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஏஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை. எழுந்து வர்ஷிப் பண்ணுறவங்க பண்ணலாம். நம்ம சர்ச்சில் ஃப்ரீ. உக்காந்துன்னு பண்ணுறவங்க பண்ணலாம், முட்டி போட்டுக்கிறவங்க பண்ணலாம், தரையில் உட்காந்துங்க பண்ணலாம். ஆனால் டிவைன் கிரேஸுக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் உன்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே அழகா கேக்குது உங்க குரல். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. மகனே பாடு, மகளே. என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா. என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா. என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா. நடத்துகின்றது. ஹலலரதலபதிரா கதனேபே. நல்லா கை தட்டுங்க. ஷேரி கதனபோ இதனரரரரா ரரரரா. அந்த டிவைன் கிருபை போதும் பாவம் நடத்த. உங்களை காசு இல்லைனா கூட பரவாயில்ல, ஏசு இருக்கிறார் தங்கம். நீ பலவீனமாக இருக்கிறான்னு கவலைப்படாத மகனே. அவரோட பலம் உனக்கு இருக்கும். உனக்கு ஒன்றும் இல்லைனா கூட கவலைப்படாத. எல்லாம் வல்ல அந்த இயேசு ராஜா உன்னோட கூட இருக்கும். நீ பயப்படும் போதெல்லாம் பயப்படாத. பயப்படுற உன்னோடு கூட இருக்கும்படியாக, காப்பாற்றும்படியாக பரலோகத்திலிருந்து ஒருத்தர் இருக்கிறார். அவர் உன் கூட இருக்கிறார். உனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்காத. டிவைன் கிரேஸ் தரார். பரலோகத்திலிருந்து ஃப்ரீ gift தரார். உன்னத கிருபை, உன்னத கிருபை. He is giving you divine grace. Divine grace சொல்லுங்க. உன்னத கிருபை, உன்னத கிருபை, உன்னதமான கிருபை. ஹல்லேலூயா. உட்கார்ந்துங்க. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த டிவைன் கிரேஸை பற்றி நான் படிக்கும்போது நான் ஆண்டவர்களை அழுதுட்டேன். அப்பா அப்படியாப்பா,
எஸ் மகனே, நான் உனக்கு ஒரு கோச் போல் உங்ககிட்ட வரேன், என்னை நம்புறியா? நான் உன்னை கோச் பண்ணுறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். ஏன் இன்றைக்கி உன்னை கோச் பண்ணுறேன்னா, நாளைய உனக்கு டஃப்பாக இருக்கும். நாளைய டஃப்பாக ஜெயிக்கணும்னா இன்றைய கோச்சிங் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். சில இடத்துல ஆண்டவர் நமக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பார், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இப்போ எங்கள் பாட்டி இறக்கிறதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸு, ஒரு 2-3 மாதம் இருக்கும். எந்த ஒரு இப்போ 3 மந்த்ஸ் முன்னாடி, இப்போ ஓஎம்ஆர்லாம் போகும்போதெல்லாம் கூட வெளிப்படுத்தல விசேஷம் மட்டும் தான் காதுக்குள்ளே போகும். வேறு எது போனாலும் ஒரு பயங்கரமான பயம். வெளிப்படுத்தல விசேஷம் தவிர வேறு எதுவும் மனசில் என்ன ஆகாது, டைஜஸ்ட் ஆகாது, அவ்வளோ பயம். நான் யோசிச்சு பார்க்குறேன், என்ன சாமி நம்மளே பயந்தாங்குழி ஆகிட்டோமா? ஊழியம் பயங்கரமாக பண்ணுறோம், பிசாசுகள் ஓடுது, அற்புதம்லாம் நடக்குது. இல்லை மகனே, இது உன்னோட ட்ரைனிங். அந்த 3 மாதம் நான் உன்னை பலப்படுத்துறது அடுத்த 6 மாதத்துக்கு ட்ரைனிங்காக இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிறது நம்முடைய நாளை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். Are you ready to trust him? அவரை நம்புறீங்களா? இன்றைக்கி நல்லா இருந்தால் தான் நான் அவரை நாளைக்கு நல்லா நம்புவேன். இல்லை மகனே, உன்னுடைய நாளை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைய பாடு நீ அனுபவி, கவலைப்படாதே, அவர் உன்னை நடத்துவார். God is going to make you fit by this bitter experiences. இன்னைக்கு இருக்கிற இந்த கசந்த அனுபவங்கள் உன்னை நாளைக்கு பலமுள்ளவனாய் மாற்றக்கூடுமே. You are having questions that are right. நீ நல்ல கேள்விலாம் வச்சுக்கிற மகனே. நான் சர்ச்சுக்கு போறேன், எனக்கு இப்படி நடக்குது. நான் காணிக்கை கொடுக்குறேன், எனக்கு ஏன் நடக்குது? நான் கிறிஸ்டியனாச்சு, எனக்கு ஏன் நடக்குது? Your questions may be right. The situation may be wrong. But I tell you, your future will be fit. உன்னை கர்த்தர் ஃபிட்டாய் பலமுள்ளவர்களாய் மாற்றும்படியாக இந்த சூழ்நிலை உங்களுக்கு கர்த்தர் தரலாம். Today the truth is with you. God is going to give you divine grace. God is going to give you excellent coaching. The secret of his excellent coaching. உண்மையிலே பத்திரமாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற நாள் தான் இது நாள். Every Christian needs coaching. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கர்த்தருடைய இந்த கோச்சிங் தேவைப்படுகிறது, இந்த பயிற்சி தேவைப்படுகிறது. Because you need to navigate through your problems. உங்க பிரச்சனைக்கு நடுவில் தான் நேவிகேட் பண்ண போறீங்க. ஆமென். GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் போட்டுட்டு, வேஸ் போட்டுட்டு, கூகுள் மேப் போட்டுட்டு கார் ஓட்டிட்டு போயிடலாம், பைக் ஓட்டிட்டு போயிடலாம். மகனே, குளோபல் பொசிஷன்ஸோட கனெக்ட் ஆகிட்டு நீ வழி உண்டு பண்ணிக்கணும் போகணும். மலை மேலே ஏறணும்னா மலை மேலே வழி உண்டாக்கணும், தண்ணியில் போனோன்னா தண்ணியில் வழி உண்டாக்கணும், காற்றுல போனோன்னா வானத்தில் வழி உண்டாக்கணும். How are you going to navigate through your ups and downs of your life? உன் வாழ்க்கையில் மேலோட்டுகளும் கீழறங்குகளிலும் எப்படி நீ போக போகிறாய் என் மகனே? என்னுடைய டிவைன் கிரேஸ், by my divine grace today I am going to coach you. You got scope beyond all your abilities. உன்னுடைய எல்லா தகுதி திறன்களையும் தாண்டி உனக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும் என்றால் அது என்னுடைய டிவைன் கிரேஸ் தான். வயசாயிருச்சியா, உங்களுக்கு யாரும் லோன் தர மாட்டாங்க. வயசாயிருச்சியா, உங்களுக்கு யாரும் முதல்ல வேலையில் எடுக்க மாட்டாங்க. வயசாயிருச்சியா, உங்களுக்கு யாரும் காசு தர மாட்டாங்க. வயசாயிருச்சு, எல்லாம் வயசாயிருச்சு, பலவீனமாயிருச்சு. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, காட்ஸ் டிவைன் கிரேஸ் will not consider that. நீங்கள் வயசாயிடுச்சின்னு நினைக்கிறீங்களே, அது பார்க்காது. அது டிவைன் கிரேஸ், அது உன்னதமான கிருபை, அது தானாய் வருகிறது மகனே, உன்னை பயிற்சிவிக்கும்படியாக. Are you going to believe in God? Are you going to believe in the all powerful God? Are you going to believe in all knowing God? எல்லாம் தெரிந்த கர்த்தரை இன்றைக்கு விசுவாசிக்க போகிறாயா? ஆமென். உன் பாதைகள் செவையாக்கப்படும். சொல்லுங்க, என் பாதைகள் செவையாக்கப்படும். சொல்லுங்க, என் பாதைகள் செவை. நல்ல தைரியமா சொல்லுங்க, நல்லா சத்தமாக. என் பாதைகள் செவையாக்கப்படும். என்னை விட சத்தமா உங்களுக்கு, என் பாதைகள் செவையாக்கப்படும். மகனே சொல்லு, ஊழியம் செய்கிற மகனே சொல்லு, மகளே சொல்லு, கர்த்தருடைய விசுவாசியை சொல்லு, என் பாதைகள் செவையாக்கப்படும். Are you spiritually dehydrated today? பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வரலன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி திட்டுவீங்க, ஆனால் தான் வந்தேன், நான் வீட்டிலே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? Now, don't get spiritually dehydrated. You are in right track because divine grace is getting you in its path. சரியான உன்னதத்திலிருந்து வந்த கிருபை உன்னை நடத்தி கொண்ட மகனே, don't be spiritually dehydrated. லைஃப்பில் காசு இல்லாமல் கூட இருக்கலாம், ஏசு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் கோபமாக கூட இருக்கலாம், ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருக்க கூடாது.
நீங்கள் வெறுத்து போய் கூட இருக்கலாம், ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்? அந்த வழியில் தான் டிவைன் கிரேஸ் ஆப்ரேட் ஆக போகுது. கையில் 10 பைசா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் டிவைன் கிரேஸை நம்பிக்கிட்டே இருக்கணும். உன்னதத்திலிருந்து என் தேவனுடைய கிருபை என்னோடு கூட வருகிறது. மை சன் மை டாட்டர், கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு, உன் பிரச்சனைக்கு நீ தீர்வோம் என்னான்னு கண்டுபிடிக்கல, என்ன பண்ணல? உன் பிரச்சனைக்கு காரணமோ என்னான்னு கண்டுபிடிக்கல, பிரச்சனைக்கு தீர்வும் கண்டுபிடிக்கல. பிரச்சனைக்கு நேற்றைக்கு காலையில் ஒரு ஐயாவை பார்த்தேன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறார். என்ன ஏன்னா அவருக்கு யூரிக் ஆசிட் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் ஒன்றா இந்த ஜாயிண்ட்டு கீழே உள்ள இந்த விரலோட ஜாயிண்ட் ஒலிக்கும். அப்புறம் காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தீங்க, இப்போ நல்லா நடக்கிறீங்க, மாத்திரை போட்டுங்கண்ணா ஐயா. என்ன மாத்திரை போட்டிங்க? இங்கே வாங்க, நான் பெயின் கில்லர் எடுத்து காட்டுறாரு. பெயின் கில்லர் போடக்கூடாதுங்க, இதுக்கு ஆடா போயா, அது போட்டால் தான் நல்லா இருக்குது. ஏங்க அது போட்டால் கிட்னியை பாதிக்கும். பரவாயில்ல போயா. கிட்னியோட அருமை தெரியாமல் அவர் பேசுகிறாரு. ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கல, சொல்யூஷனோ சொல்லுங்க, நடுவில் விளையாண்டுங்கிறார். என்னத்தை போட்டுன்னு நம்ம நிறைய பேர் தான், நம்ம பேர் அப்படி தான். ப்ராப்ளம் என்னன்னு இன்னும் சத்தியமாக கண்டுபிடிக்கவே இல்லை. ப்ராப்ளம் பக்கத்து வீட்டுக்காரங்க, ப்ராப்ளம் அவருங்க இவருங்கன்றவங்க இல்லை. தெர் இஸ் அ ப்ராப்ளம், வி நீட் டு ஃபைண்ட் அவுட். இந்த டிவைன் கிரேஸ் இருக்குது பாருங்கள், அது நமக்கு காட்டி கொடுக்கும். நம்ம ப்ராப்ளத்தை காட்டி கொடுத்து அங்கே போகாமல் நம்மை காப்பாற்றும். ஹல்லேலூயா. This is how God is going to deal with us. Amen. God is going to take care of us. நம்மை பாதுகாத்து நம்மை எப்பொழுதும் போஷித்து பராமரிக்கிற திராட்சை செடி அவர், திராட்சை கொடி நாம். இன்றைக்கு நம்மை நீதியின் பாதையில் நடத்த போகிறார், வெளிச்சத்தின் பாதையில் நடத்த போகிறார். ஆமேன். ப்ராப்ளத்துக்கு காரணம் யாருன்னு அவர் சொல்லிட்டார். ஆமேன். நல்லா கோணியில் மூட்டையில் கோணியில் கல் கட்டி வச்சுக்கங்க, ரெடியாக அப்படி வச்சுங்க. நான் வச்சுக்கிட்டீங்க, கோணியில் தூக்கி உங்கள் ஒய்ஃப் மேலே போட்டுருங்க. ஆண்களே, அவங்க அதோட பெரிய கல்லை தூக்கி மண்டை மேலே போட்டுருவாங்க. உங்கள் பசங்க மேலே போட்டுருக்கலாம், பார்க்கலாம். சின்ன வந்தானா உட்காந்துக்கிறான், அவன் ஒரு லாரி நிறைய தந்து உன் மேலே போட்டுருவான். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒன்று பண்ணுங்க, பாஸ்டர் மேலே போட்டு போயிடுங்க. உங்கள் பாஸ்டர் மேலே தூக்கி போட்டு. ப்ராப்ளத்துக்கு காரணம் யாருன்னு இயேசு சொன்னார்னா, சாத்தானை பார்த்து சொன்னார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இதை சாத்தானுக்கு பாடி கிடையாது, நான் கிடையாது, அவன் ஒரு ஸ்பிரிட்டு தான். யார்கிட்ட வரானோ அந்த பாடியோட பாடியாக ஆகிடுவான். 1ஆம் நம்பர் பச்சோந்தி, அவன் திருட, அவனுக்கு பாடி கிடையாதுனால மற்றவங்களோட பாடியில் புகுந்துருவான். அதனால தான் பேதுருவோட பாடியில் பூந்ததுனால இயேசு சொன்னார், கெட் பிஹைண்ட் மீ சாட்டன், எனக்கு பின்னாலே போ, அப்பாலே போ சாத்தானேனார். பேதுரு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஆண்டவருக்கு தெரியும் அந்த பேதுருவோட ஸ்பிரிட் மேலே இந்த ஈவில் ஸ்பிரிட் உட்காந்துக்குச்சு. இப்போ புரிஞ்சுங்க, பிரச்சனைக்கு காரணம் சாத்தான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். தெளிவாக புரிஞ்சுக்கணும், சென்ஸ் பண்ணணும். அடடடா, சாத்தான் வந்துட்டுக்கிறான். You should sense, you should smell, you should think, you should perceive. புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம கோச் சொல்றாரு, உனக்கு வர பிரச்சனைக்கு காரணம் சாத்தான். ஹல்லேலூயா. ஐயா நீங்க சொன்னீங்களே சாத்தான் யாரோ ஒருத்தர் பாடியில் போயிட்டான்னு, அந்த பாடியை தான் நான் அவரை தான் அட்டாக் பண்றோம். வேணாம் நோ. ஆண்டவர் ஸ்பிரிட்டை அட்டாக் பண்றதுல ரெடியா இருக்காரு. வானத்தை பூமியும் படைத்தது தேவன். மாம்சத்தில் பண்ணாரா, ஆவியில பண்ணாரா? சொல்லுங்க. ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் 2 பூமியான ஒழுங்கின் விழுமையால் ஆழத்தின் மேல் 3rd verse தேவாவியானவர். அப்ப தேவன் எப்படி இருந்தார்? அப்ப ஹல்லேலூயா. இன்னும் ஃப்ளஷ்ஷே உருவாகலை. அப்பவே ஸ்பிரிட் இருந்துச்சு. அதான் இயேசு சொன்னார், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. So the reason for the problem நம்ம கோச் சொல்லி தரார் இஸ் டெவில், பியூர்லி டெவில். தயவு செஞ்சு வாயை திறந்து மாற்றி ரிப்போர்ட் எழுதாதீங்க. அந்த கர்த்தர் தான் என்னை தலை சுத்தல் விட்டார், அந்த கர்த்தர் தான் எனக்கு பிரச்சனை பண்ணிட்டார், அந்த கர்த்தர் தான். நோ, தீர்ப்பு மாற்றி எழுதாதீங்க, மாற்றி போய் அடிச்சிக்காதீங்க. திருடன் அவன் தான். ஹல்லேலூயா. You should listen carefully today. God is coaching you today. God wants you to grow. உன்னை வளர வேண்டும் என்று விரும்புகிறார். என் மகனே மகளே, you must listen carefully. Shoot right against the enemy. துப்பாக்கி கர்த்தர் கொடுத்தது அவரை சுடுறதுக்கு இல்ல, அவனை சுடுவதற்காக. ஹல்லேலூயா.
when we meditate on the word of God, தேவனுடைய வார்த்தையை நம்ம மெடிடேட் பண்ணும்போது சாத்தான் சொல்லுவான், கொஞ்சம் இரு, நேற்று தோற்று போயிட்டியா, அதை பற்றி யோசி, நேற்று இன்டர்வியூக்கு போனல, கெட் அவுட்டுனாங்களே, அதை யோசித்துன்னு அப்படின்வா. நம்ம அதை யோசிச்சுட்டே இருப்போம். நேற்று உங்கள் சொந்தக்காரங்க உன்னை பார்த்து ஒரு 2 முறை முறைச்சாங்களே, நினச்சிட்டு இருன்னு சொல்லுவான். நோ, I am not going to reel around my future. I am going to work and operate with the divine grace which God has given to me. தேவன் தம்முடைய உன்னதத்தில் எனக்கு கிருபை கொடுத்திருக்காரோ அதை பிடித்து கொண்டு நான் ஓட போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரோட கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஜிம்மில் ஒர்க் பண்ணுறதுனா ஒர்க் அவுட்டு, மேக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி எங்கள் கெமிஸ்ட்ரி சார் சொல்லுவார், ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்வார். ஜிம்முக்கு போனால் அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார். இல்லை, டேபிள் படிக்கணும்னா ஒர்க் அவுட் பண்ணு, ரைட்டா? அல்ஜிப்ரா போடணுன்னா ஒர்க் அவுட் பண்ணு, எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட்டு. இன்றைக்கி உங்கள் பிரச்சனையும் நீங்களும் உங்கள் ஆண்டவரை சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டிவைன் கிரேஸ் உங்களுக்கு இருக்கிறது. ஹிஸ் வேர்ட் இஸ் ட்ரூத். அவருடைய வார்த்தை ட்ரூத், சத்தியம் சத்தியம் சத்தியம். கையில் எடுத்துங்க, சத்தியம் 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 சொல்லுங்க. சத்தியம் சத்தியம், 3 பேர் சொல்லுங்க. சத்தியம் 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 சொல்லுங்க. சத்தியம் 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 சத்தியம். This is an infallible coach. Hallelujah. You can depend upon every word. இதில் உள்ள எல்லா வார்த்தையும் நம்பலாம். ஆமென். சாத்தா அவங்க முன்னாடி வந்தான்னா ஆதியிலே 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 நீங்கள் கூட ஓடுவான். ஏன்னா அது எங்கேருந்து வருது? அவன் பாதியிலே ஓடுவான், மீதி இல்லாமல் ஓடுவான். ஹல்லேலூயா. ஏன்? எவ்ரி பிட் ஆஃப் இட், எவ்ரி ஃப்ராக்மெண்ட் ஆஃப் இட் இஸ் வேர்ட். நான் இந்த பைபிள், இந்த கேனனைசேஷன் சொல்லுவாங்க, இந்த பைபிளை எப்படி இந்த கேனன் மாதிரி ஆக்கி 66 புஸ்தகம் ஆக்குனாங்க. பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகன்றதெல்லாம் நான் தியானிக்கிறேன், நான் படிச்சுட்டு இருக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு யூதர்கள் செத்துருக்காங்க தெரியுமா? குறிப்பாக கிபி 70 இயேசு கிறிஸ்து மரிச்சிட்ட பிறகு, ஆமென், தீத்துராயன் இஸ்ரவேலையே கொளுத்திட்டான். எருசலேமை கொளுத்திட்டான். ஒன்றுமே கிடையாதுப்பா, ஆலயத்தையே கல்லையே உருக்கிட்டான், அவ்வளோ நெருப்பு. ஆனால் பைபிள் தப்பிச்சு இருக்குதுங்க. கொஞ்சம் தூரம், சில கிலோமீட்டர் தள்ளி டெட் சி சவக்கடல் பக்கத்தில் கும்ரான் தீவுகளுக்கு தான் சின்ன சின்ன புத்து மாதிரி அப்படியே கேவ்ஸ், கொகையாக மண்ணிலே கொகை கட்டியிருக்காங்க. 1947 யாரோ ஒரு பையன், ஆடு மேய்க்கிற பையன், அந்த கொகைகளில் கல் எடுத்து விட்டான். டிங்குன்னு சவுண்டு கேட்டுச்சான். ஏதோ புதையல் தான் இருக்குன்ட்டு போய் பார்த்தா ஜார், மண்ணுனால் ஜார் செஞ்சு அது உள்ள பைபிளோட தோல் சுருள்களை சுருட்டி பத்திரமா வச்சுட்டு செத்து போயிட்டானுங்களாம். 1900 வருஷத்துக்கு முன்னாடி லட்சக்கணக்கான ஜனங்க செத்து போயிட்டாங்க. பைபிள் காப்பாற்றப்பட்டு நம்ம கையில் வந்து சேர்ந்துருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பைபிள் நம்ம கையில் கிடைக்கலன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? ஜனங்க செத்துட்டாங்கப்பா, பைபிளை காப்பாற்றிட்டு. தேடி தேடி கொண்டான் தீத்துராயன், ஒரு யூதர் கூட தப்பிக்கல. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் சாத்தான் வேதத்தை தான் அட்டாக் பண்ணுறான். ஏன்னா இதில் என்ன இருக்குது? உண்மை இருக்குது. நம்மளை படிக்க விட மாட்டான், படித்தாலும் புரிஞ்சிக்க விட மாட்டான், புரிஞ்சிக்கிட்டாலும் ஆப்ரேட் பண்ண விட மாட்டான், எந்த ஸ்டேஜையும் ஸ்டாப் பண்ணுவான். இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் கோச்சா கர்த்தர் தம் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போகிறீங்க? டு த வேர்ட் ஆஃப் காட் இஸ் கோயிங் டு என்கரேஜ் யூ. அந்த டிவைன் கிரேஸ்ன்னு சொன்னேன், உன்னதத்தில் வந்த கிருபை, அது இதுதான். ஆமென். தெர் இஸ் ஹோப் இன் த மிட்ஸ் ஆஃப் யுவர் ஹோப்லெஸ்னஸ். எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டவங்க போய் பைபிள் கொடுங்களேன், அவன் இதை படித்து திரும்பி எழுதி பாஸ் பண்ணுன்ற தைரியம் அவனுக்கு வரும். இதை படித்தான்னா சூசைட் பண்ணிக்க மாட்டேன்னு இதை படித்த பிறகு சொல்கிறானா இல்லையா? ஒரு பாவி பாவத்தை விட்டு மனம் திருமா, இதை படித்தா. திஸ் இஸ் த வண்டர்ஃபுல் கோச். இட் இஸ் த டிவைன் கிரேஸ் given by God himself. Hallelujah. Amen. Today God is given to you to encourage you, to lead you into success. God is going to strengthen your heart today. இன்னைக்கு உங்கள் இருதயத்தை பலப்படுத்த போகிறார். God is going to put inside truth into us. இன்னைக்கு உங்கள் இருதயம் முழுவதும் என்ன நிரம்பி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை. டைரக்ஷன் இல்லாமல் இருக்கிற மகனே, உன் டைரக்ஷனை யார் கொண்டு வர போகிறாரு? கர்த்தர். God is going to direct you today. How are you going to be directed? In faith. விசுவாசத்தில். யார் மீது உள்ள விசுவாசத்தில்? கர்த்தர் மீது உள்ள விசுவாசத்தில். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி மூவ் பண்ணலாம்? கோபத்தில் மூவ் பண்ணலாமா? வெறுப்பில் மூவ் பண்ணலாமா? உலகத்தை பிடிச்சிட்டு மூவ் பண்ணலாமா? விசுவாசத்தில் மூவ் பண்ணலாமா? விசுவாசத்தில் மூவ் பண்ண மகனே, மூவ் பண்ண ஒரு ஸ்டெப்புக்கும் பவர் உன்னதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா.
ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கிறீங்க? உங்கள் ஜீசஸ்க்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. எங்கள் ஜீசஸ்க்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. எவ்ரி மூமெண்ட் ஒவ்வொரு நிமிஷம் நம்மை பாதுகாக்க போகிறார். எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ பர்பஸ். எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருதோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்களோ நீங்கள் பெரிய மேத்தமெட்டிஷியன் ஆகிடுவீங்க. எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருதோ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபிசிசிஸ்ட் ஆகிடுவீங்க. எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருதோ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ நீங்கள் கெமிஸ்ட் ஆகிடுவீங்க. எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருதோ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ நீங்கள் செல் லீடர் ஆகிடுவீங்க, ஊழியக்காரர் ஆகிடுவீங்க. சால்வ் பண்ணவில்லை என்றால் கீழே விழுந்துடுவீங்க. இன்றைக்கி கர்த்தர் இந்த ப்ராப்ளத்தை உங்கள் லைஃப்பில் வந்ததெல்லாம் அனுமதிச்சிருக்கான்னு வருத்தப்படுகிற மகனே, யூ நீட் டு சால்வ் இட். என்ன பண்ணோம்? யூ நீட் டு. எங்கள் சார் ஒருத்தர் இருந்தார், அவர் டெஸ்ட் வைப்பார். ரைட்டா? நம்ம தான் படிக்காமல் போகிறோம்ல, 3 மணி நேரம் கழிச்சதுன்னா ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சுல்ல, முடிச்சுட்டு பேப்பர் கொடுத்து மடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டோன்னா மதியம் லஞ்சுக்கு அப்புறம் அதே பேப்பர் வரும். இங்கே என்ன பண்ணிட்டுருப்பாரு? எத்தான்ட்டுருப்பார். பிரித்து பார்த்தா என்ன பண்ணிக்க மாட்டாங்க பசங்க. வடியா 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 வடியா. முதல் கொஸ்டின் எழுதினியா? இல்லை, டப் 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 அடிக்கிறோம். படித்து எழுதுறா அப்படின்வார். ஐயோ, எக்ஸாம் முடிஞ்சிச்சின்னு பார்த்தா மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? சைடில் பிடிச்சாந்துக்கிறாரு. போய் ரீடரை வச்சு பார்த்து படி படி. சரி சார் தான் பார்க்கலான்னு காப்பி அடிக்கலான்னு பார்த்தா எல்லாம் பண்ணி சப்மிட் பண்ணிட்ட பிறகு திரும்பி ஒரு முறை மட்டும் எழுதி காட்டிட்டு போன்னு பாருங்க. நம்ம திரும்ப மாட்டிப்போம். ஏன்னா போன முறை என்ன பண்ணிட்டோம்? காப்பி அடிச்சிட்டோம். காப்பி அடிக்கிறதுனா என்ன? இன்னொருத்தர் ஹெல்ப்பில் தப்பிச்சிட்டோம் அப்படிதான் அர்த்தம். இப்போ என்ன பண்ணோம்? விட மாட்டார். எங்கள் பேப்பர் மட்டும் சுற்றி 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 வரும். லாஸ்ட்டாக அடுத்த அந்த எக்ஸாமினேஷன்லாம் என்ன மார்க் வாங்குவோன்னு எங்களுக்கே தெரியாது. கடைன்னு எழுதி நிற்போம். அந்த மாதிரி ஒண்டர்ஃபுல்லான கோச் அந்த சார். அவர் அடித்தாலும் கரெக்டாக இருக்கும், அவர் திட்டினாலும் கரெக்டாக இருக்கும், அவர் என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். யோசித்து பார்த்தேன். ஏன்னா தன்னை போல் எங்களை மாற்றும்படியாக அவ்வளோ எஃபர்ட் போட்டார். என்றைக்கும் கர்த்தர் நம்மை ஜெயம் கொண்டவர்களாய் பரலோகம் கூட்டி கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. we are going to grow like Jesus spiritually. we are going to grow like him. அவரை போல மாற போகிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நம்ம கோச்சு நம்மை தன்னை போல மாறும்படியாக வச்சிருக்கிறார். நம்ம யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த வசனம் மட்டும் ரொம்ப மெயினான வசனம், உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். யோவானில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 யோவான் 4:17. ஒன்று யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக இருக்கத்தக்கதாக அன்பு நம்மில் பூரணப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குதான். என்ன இருக்குது? ஆமாம், நம்ம உலகத்து மக்கள், நம்ம உலகத்தில் வாழ்கிற மக்கள் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த பூமி ஒரு வாடகை வீடு. இந்த வீட்டில் நம்ம வாழறோம். முடிஞ்ச பிறகு ஜட்ஜ்மெண்ட். எல்லாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் உண்டு. என்ன இருக்குது? ஜட்ஜ்மெண்ட். நம்ம பண்ண ஆக்டிவிட்டீஸ். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய சொல்லுங்கள் நீங்களே, கிரியைக்கு தக்க பலன் என் கூட வருது. நீ என்ன பண்ணுறியோ நான் சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். அதோட பலன் என்கிட்ட வருது. நீ மறைக்க முடியாது. மனுஷால் முன்னாடி மறைக்கலாம். நமக்கு பயமே அதுதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ப்ராப்ளமே அதுதான். அவர் பார்த்துக்கினே இருக்கிறார். யோசேப்பு என்ன சொன்னார்? போத்திஃபார் வீட்டில் அவர் கண்ணுக்கு முன்னாடி நான் எப்படி தப்பு பண்ணுவேன். தாவீது தப்பு பண்ணிட்டு ஆண்டர் காலில் ஊந்தார். எல்லாம் தாவீது வந்து நாத்தானை கூப்பிட்டு, நாத்தான் வாயை மூடிட்டு போயிடு, உயிராக இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் நாத்தான் காலில் தாவீது ஊந்தார்? நாத்தானை இன்னைக்கு அடைக்கிடலாம், நாத்தானை படைத்த தேவனை அடைக்க முடியாது. அப்போ ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அப்போ நியாய தீர்ப்பு நாளில் நம்ம பயப்படாமல் இருக்கணும். இன்னைக்கு ஜீசஸ் இப்போ வந்துட்டார். எல்லாம் ரெடியாகும்டா ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னா எத்தனை பேர் தைரியமாக போய் நிற்பீங்க? தூக்கலாமா வானாமான்னு தெரிலல்ல. நிற்கலாம். எப்படி தெரியுமா? இயேசு ரத்தத்தினால் நம்ம பாவத்தை கழுவிட்டு விட்டுட்டு இருக்கணும். நம்முடைய வாக்கை, நம்முடைய இசிஜி ஆண்டவர் மானிட்டர் பண்ணாருன்னா கிட்டு 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 கிட்டுன்னு டான்ஸ் ஆடினே இருக்கும். நின்றுச்சுன்னா ஆல் அவுட்டுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பாவத்தில் ஒரே டான்ஸ் ஆடினே இருப்போம். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் இப்படி போய்ட்டுருக்கோம். ஏன்? ஒன்று உடம்பு சரியில்லாமல் போய்ட்டுருக்கோம், இல்லை ஆளே அவுட் ஆகிட்ருப்போம், இல்லை போன வழியில் செம்மடி வாங்கிட்டு வந்திருப்போம். இப்படி தானே திருத்துறாரு. வேறு எதுனா செம்மடி வாங்கிட்டு வந்திருப்போம், இல்லை ஆளே அவுட் ஆகிட்ருப்போம், இல்லை உடம்பு முடியாமல் போயிருந்திருக்கோம், இல்லை அவமானப்பட்டிருப்போம், இல்லை சாத்தா வந்து அமுக்கியிருக்கோம், பயத்தில் விட்டுருப்போம். இப்படி தான் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ரெக்கார்டு என்ன ஆகும்? அப்படி போயிட்டு இடி போயிடும். ஹல்லேலூயா. அப்படி போயிட்ட பிறகு என்ன ஆகும்னா நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும். ஆண்டவர் என்ன காப்பாற்றிட்டார், நான் தப்பிச்சிட்டேன்னு. அப்போ ஜீசஸ் வந்தார்னா ஐயோயோ பாவத்தை விட்டு போனோமேன்னு யோசிக்க மாட்டோம். நீ வந்துரு சாமி, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன்னு சேர்த்து பிடிச்சிப்போம். அதுக்காக தான் இன்றைக்கி நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாராம். நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருப்பதற்காக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் வை
அவர் இருக்கிற பிரகாரமாகவே. எப்படி? நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம், அவரை போல இருக்கிறோம். யார் போல இருக்கிறோம்? ஜீசஸ் போலவே இருக்கிறோம். நம்ம கோச் மாதிரியே நம்ம இருக்கிறோம். நம்ம வளர செய்கிறார், அவரை போலவே இருக்கிறோம். சாத்தான் நம்மளை கண்டா பயப்படுறான், ஆனா நம்மளை பயமுறுத்துறான். ஏன்? நாம் அவரை போலவே இருக்கிறோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் ஜீசஸ் போலவே இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஜீசஸ் போலவே இருக்கிறேன். இவ்வளவுதானா? நான் மைக் வச்சாதான் நீங்க பேசுறீங்க. நான் இயேசுவை போன்றே இருக்கிறேன். இன்றைக்கு எல்லா கட்டுகளையும் அறுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கோச் தன்னை போல நம்ம வைப்பதற்காக தான் இங்கே இவ்வளோ பெரிய பிளான். ஏன்னா அப்போ தான் நம்ம ஜெயம் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம 2 பேரை முகமுகமாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஒன்று சாத்தான், இன்னொன்று இயேசு. சாத்தானுக்கும் நமக்கும் பாக்ஸிங் இருங்களா, பாக்ஸிங் வரும். ஆமேன். சாத்தானை நம்ம குத்தலாம், ரைட்டா? அது எப்படி தைரியமாக குத்துவீங்கன்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே அவன் மூஞ்ச கஞ்செல்லாம் இயேசு ஒடிச்சு வச்சிட்டார். ஒடிச்சிட்டவன் மூஞ்சில் நீங்கள் ஒரு குத்து குத்துனானா? ஆமேன். அவன் மூளையே என்ன ஆயிடுச்சு? மசாலா வேலை செய்யலை. ஆமாம். இஸ்ரேல் மீது ஒரு 300 மிசைல் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அதில் 280 இஸ்ரேலுக்குள்ளே வரலையா, எங்கெங்கேயோ சுற்றி இருந்துச்சான். ஏன்னா இஸ்ரேல் தன்னோட டெக்னாலஜியில் அந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டமே மாற்றி விட்டாங்களாம். குண்டு போடுறானே அந்த நாட்டில் இருக்கிறவனோட ஜிபிஎஸ் காட்டு தான் அவனே ஆப்பிரிக்காவில் உட்காந்துக்கிறானு. ஐயோ, எதை குழப்பி விட்டாங்க? அவங்க கம்ப்யூட்டர்லாம் சேர்ந்து குழப்பி விட்டாங்க. அவங்க விட்ட மிசைல்னால் சுற்றின்னு எங்கேயோ போய் விழுந்துன்னு கிடக்குது. ஹல்லேலூயா. அது மாதிரி சாத்தானுடைய மூளை குழம்பி போயிருக்கிறது. இயேசு குழப்பிட்டார், ஆனால் நாம் ஜெயம் கொண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் பிசாசை ஜெயித்தாக வேண்டும். இல்லை சாத்தானுக்கு போய் ஏன்னா லஞ்சம் கஞ்சம் கொடுத்துட்டு செட்டில் பண்ணிட்டு போகலாமா? அப்படி ஏன்னா வழி இருக்கானா? கிடையவே கிடையாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இந்த திருடன் அடிக்க வந்த போலீஸ் திருடனுக்கு எதனா காசு கொடுத்துட்டு தப்பிச்சு போக வந்திருக்கிறார் அப்படின்னா அவரை டியூட்டியில் வைப்பீங்களா, எடுத்துருவீங்களா? என்ன தான் பண்ணோம்? அவனை பிடிக்கணும், சொல்லுங்க, அரெஸ்ட் பண்ணோம், ரைட்டா? அப்புறம் நல்லா அடிக்கணும், அடித்து திருடினதெல்லாம் சொல்லுங்க திருப்பி கொடுக்கணும். அப்புறம் அவனை எந்த அளவுக்கு ஜெயிலில் போடணும், திரும்பி வெளியே வர விடாத அளவுக்கு சொல்லுவாங்க. ஐயா முட்டையில் உடச்சிடியா பாருங்க, என்னமோ மட்டன் சூப் சாப்பிட்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க, முட்டைக்கு முட்டை தட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏச்சி நடக்கக்கூடாது. அப்படிதான் இயேசு பிசாசின் தலையை, கையை, காலையெல்லாம் உடைத்தார். நீங்கள் நானும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆமென். இந்த ஃபைட்ல சாத்தான முட்டிக்கு முட்டி தட்டுன்னு நமக்கு வேலை கொடுக்கல, ஆனால் ஜெயம் கொள்றதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த வழி வேணும்? ஹல்லேலூயா. நம்ம கோச்சி தன்னோட டீமை எதுக்கு நேரம் நடத்துவாங்க? ஜெயித்துக்கா? எப்படின்னா போங்க ஜெயம். நம்ம கோச்சி நடத்திருக்கா பாருங்க. 12-11 வெளிப்படுத்தின விசேஷம். 12-11 1-2-1-1 எப்படி ஜெயிக்க போகிறோம் அவனை? ஈஸி சிம்பிள் வழி. சாத்தானை அடிக்கிறதுக்கு அவன் தலையை நசுக்கலாம் சொல்ல, ஈஸி வழி. சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயிக்க போகிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. ஜீசஸ் சாத்தானை சிலுவையில் ஜெயித்தாரு. நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி சொல்லியிருக்காரு, ஈஸியான வழி. ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயித்துக்கு ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்காரு. துப்பாக்கி நம்பர்னா 1211 AK-47 மாதிரி. என்னது இது? R1211 ரிவால்வர் 1211 12-11 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்பர் 1 சொல்லுங்க. கோச் சொல்லி தராரு. எதை யூஸ் பண்ணு மகனே? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தம். குற்றமற்ற சொல்லுங்க, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம். சொல்லுங்க, குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம். லேவியர்கள்லாம் என் கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறவங்கலாம், ஓஎம்ஆருக்கு வந்தவங்கலாம், ஆவடி ஊழியத்துக்கு வந்தவங்கலாம், ஐயா கூட சேர்ந்து ஊழியம் செய்யணும்னு சொல்கிறவங்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். குற்றமற்ற இல்லை உங்களை நான் பயப்பட மாட்டேன். நான் சொல்ல சொன்னா போதும், மனப்பாடம் பண்ண. குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம். சாத்தான நேரில் பார்த்ததுமே டுமில் சுட்டுணும். எப்படி பண்ணோம்? பேசலாம் கூடாது. அவங்க ஏவாள் ஆச்சு, அவங்க கையில் பேச்சுவார்த்தை கொடுத்துச்சு. ப்ராப்ளம் வந்துச்சா இல்லையா? அப்புறம் சாத்தானே எப்படி இருக்கிற, என் கையில் ரத்தங்குது, உங்க கையில் எதனாக்குது, அப்படிலாம் பேசக்கூடாது. அவன்கிட்ட பேச்சே கிடையாது. அவன் தீவிரவாதி, டமால்.
யாரா நீ யூனிஃபார்ம் போட்டுன்னு வர, நீ என் நாடே இல்லை, நீ வேற ஒரு ஆள், நீ எப்படா என் முன்னாடி வரலாம்? சுடுவாங்களா சுட மாட்டாரா நம்ம சோல்ஜரு? பேச்சே கிடையாது, கண்டவுடன் சுடணும். எதை வச்சு சுட போறீங்க? 1211. உங்க ரைஃபிள் பேர் என்ன பேரு? ரைஃபிள் 1211. என்னதுப்பா? ஆட்டுக்குட்டியின் இயேசுவின் ரத்தம்னு சொல்லணும். சாத்தானை பார்க்கும்போது என்ன பண்ணோம்? The blood of Jesus Christ. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். இயேசுவின் மகளே சொல்லு, மகனே சொல்லு, பின்னாடி சொல்லு, இயேசுவின் ரத்தம். பார்த்து கொண்டிருக்கிறவர்களே பேசுங்கள். இயேசுவின் ரத்தம் குற்றமற்ற மாசற்ற. ஐயா எனக்காக ஐயா முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து பேசுனீங்களா? உங்க கூட பேச மாட்டேன். ஆண்டவரை பற்றி பேசும்போது என்னை முறைச்சி பார்த்துட்டு அப்புறம் முடிஞ்ச பிறகு என் கூட பேச வரீங்க, நான் பேசவே மாட்டேன். ரெடி, 1 2 3 கோ. குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவனை ஜெயித்தார்கள். யாரா? மொத்த பேரும் பரலோகத்துக்கு போறவங்க நம்ம எல்லாருமே. R1211 டமால். சாத்தான் வந்துட்டான், மனசில் பேசுகிறான். என்னப்பா சொல்லணும்? இயேசுவின் ரத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், விட்டக்கூடாது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் 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 சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். மனசை பார்த்து சொல்லணும், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இந்த பிஸ்தால் வந்து ரொம்ப சூப்பர். நம்ம மனசுக்குள்ளே பூந்துறான்ல, இப்படியே சுட்டோம்னாலும் நம்ம உயிராக இருப்போம், அவன் செத்துருவான். இது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான பிஸ்தால், இயேசுவின் ரத்தம். நம்ம கோச்சு சொல்லித்தரார், உன்னை ஜெயிக்கும்படியாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அவன் இதை சுட்டா சாகிறான்னா ஏற்கனவே ஒரு சொட்டு ரத்தமும் அவனை சாகடிச்சிருக்கு. இயேசுவின் ரத்தம் சொல்கிற ஒரு வார்த்தையும் அவனை டார்ச்சர் பண்ணும். எத்தனையோ ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் பண்ணியிருக்கோம். பிசாசு பிடித்திருந்த மக்கள் கிட்ட வரும்போது அந்த ரத்தத்தை சொல்லும்போது அவங்க துள்றதை பார்க்கும்போது என் ஆண்டவருக்கு நான் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்கிறேன். சாமி, அந்த சாத்தான் அவ்வளோ துள்றானா, நீ எவ்வளோ பாடுபட்டு எனக்காக அந்த ரத்தத்தை சிந்துற. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே எல்லாருமே இந்த ஆராதனை எல்லாரும் கலந்துக்குங்க. ரத்தமே எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, எல்லாரும் பாடுங்க. எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நம்பர் 1 ஆட்டுக்குட்டியின் யூஸ் பண்ண போறீங்களா? எடுத்துன்னு போயிடுங்க. வீடு ஃபுல்லாக வச்சு வைங்க, மனசு ஃபுல்லாக வச்சு. இதான் நம்ம வீடு, இதான் நம்ம வீடு. இந்த உள்ளம் என்கிற கோயிலிலே அவர் வராரு. அதை மாசுப்படுத்த, அதை அவதூறுப்படுத்த பிசாசு வரான். யூஸ் பண்ணோம் ரத்தத்தினால. இது நமக்கு நல்லது, அவனுக்கு கெடுதல், அவனுக்கு பாய்சன். நம்மை வாழ வைக்கிற அவருடைய ரத்தம் நம்மை வாழ வைக்கும், அவனை அழிக்கும். ஹல்லேலூயா. நம்பர் 2, அதே 1211 ரிஃபல்ல ஃபஸ்ட்டு ஒரு குண்டு விழும், செகண்ட் ஒரு குண்டு அடிக்கும். ஃபஸ்ட்டு குண்டு அவன் ரைட் மண்டையை புழக்கோனா, அடுத்த குண்டு அடுத்த புல்லட்டு அவனுடைய லெஃப்ட் மண்டையை புழக்கும். அதுதான் சாட்சியின் வசனம். ஹல்லேலூயா. என்ன வசனம்? என்ன வசனம்? வசனம், தி வேர்ட் ஆஃப் காட். பெரியவங்க சொல்லுவாங்க, வசனம் இல்லாத இடத்துல என்ன வரும்? விசனம். வசனம், வசனம் இல்லாத இடத்துல என்ன வரும்? வசனம் வரும். சாட்சியின் வசனம், சாட்சியின் வசனம். அந்த வசனத்தை படிங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாட்சியின் வசனம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாட்சியின்
வசனம். சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாட்சியின் வசனம். சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாட்சியின் வசனம். The word of God. இன்னைக்கு சாத்தானை மேற்கொள்ள ஆண்டவருடைய வார்த்தை வேணும். நம்மளுடைய மனதை எடுத்து, நம்முடைய மனதை நம்ம நல்லா திறந்து, அந்த மனதில் உள்ள இருக்கிற ஒரு 10 வார்த்தையை தேடி எடுத்தா, போய் சொல்லாமல் சொல்லுங்க, நான் வார்த்தை இருக்கும். காலையில் இருந்ததும் காலையில் ஒரு ஃபோன் வந்துச்சியா, எங்கள் சொந்தக்காரன் ஒருத்தங்கிறான், நான் என்ன பேச்சு பேசினாயா, அப்படியே அடுக்கி விடுவோம். வேற எதனா சொல்லு, வேற எதனா, வேற என்னத்தான் சொல்றது, ஃபுல்லாக என்ன தான் ஆயிடுச்சு, வசனம் இல்லை. இன்னைக்கு பிசாசை ஜெயிக்கணும்னா அந்த வசனத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த வசனத்தை எடுக்கணும். ஆமென். அந்த வசனத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த வசனம், இது சாட்சியின் வசனம், சாட்சி சொல்ல வைக்கிற வசனம், ஆபத்தில் உதவி செய்த வசனம், நன்மை செய்கிற வசனம், உதவி செய்கிற வசனம், ஆபத்தில் காப்பாற்றுற வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நூற்றுக்கணக்கான சாட்சிகள் என்னால் சொல்ல முடியும். அதில் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி யோவான் 15:5. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பார். இதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கரெக்டாக தான் சாமி சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இல்லாமல் இந்த இதெல்லாம் ஒன்றும் பண்ண, நீங்கள் இல்லாமல் என்னால் வேலைக்கு போக சொல்லுங்கள், நீங்கள் இல்லாமல் என்னால் ஊழியம் பண்ண, நீங்கள் இல்லாமல் இல்லை ப்ரேயர் ட்ரைவ் பண்ண, நீங்கள் இல்லாமல் கடை நடத்த, நீங்கள் இல்லாமல் வீடு கட்ட, நீங்கள் இல்லாமல் எதையும் செய்ய கரெக்ட் தான் ஆண்டவர் நீங்கள் சொன்னது, அது சொல்லிகிட்டே இருப்பேன். ஏசு இல்லாமல் வாழவே, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட நாள் எனக்கு பயங்கரமான ஜுரம், பயங்கர ஜுரம். அந்த மாதிரி ஜுரம் நான் அனுபவித்ததில்லை. ஆனால் அந்த நேரத்தில் தனியாக இருக்கிறேன் வெளிநாட்டில். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. பயங்கர ஜுரம், மேலே ஓடுற ஃபேனை ஆஃப் பண்ணுறதுக்கு என்னால் முடியல, குளிருது. ஆமென். இந்த ஜுரத்தில் அந்த பெட்டில் படுத்துட்டுருக்கேன். அந்த நேரத்தில் பயம் வரும்போது இந்த வசனத்தை சொல்கிறார், என்னை எல்லாமல்னாலும் ஒன்றும் செய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இயேசுவை எல்லாமல்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது, இயேசுவை எல்லாமல்னாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பெட்டிலேருந்து கீழே இறங்க முடியல, அப்படியே விழுற மாதிரி விழுந்துட்டேன். தரையில் விழுந்து நான் இப்போ அப்படியே முட்டி போட்டுக்கிட்டே கிச்சன் ரூம் போகிறேன். போயிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு என்ன பண்ணலாம், குடிக்கலாம். ஆமென். ஆனால் இந்த வசனத்தை மட்டும் எவ்வளோ பவர்ஃபுல் மட்டும் பாருங்கள். நம்ம பலவீனத்தில் நம்ம கூடவே கோச் மாதிரி வந்து நின்று நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற சத்தியமாக சொல்கிறாங்க. ஒரு வார்த்தையை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உயிர் போனால் கூட அந்த மரணம் நேரிடுவா, நானும் நம்ம ஜீவனையே பார்க்காம கூட நம்மளை காப்பாற்றிக்கலாம். விழுந்துட்டு நான் போகிறேன், முட்டி போட்டுட்டு அப்படியே தவழ்ந்துகிட்டே போகிறேன். போனால் ஏஞ்சிக்க முடியல, கிச்சனில் போய் ஏஞ்சிக்க முடியல. அவன் அந்த தவழ்ந்துனே போகிற டிஸ்டன்ஸில் ஃப்ரிட்ஜோட கதவு திறக்குது. ஃப்ரிட்ஜோட கதவு திறந்து, அதை ஏன் திறக்கிறேன்னு தெரில, திறந்தா நேற்றுக்கு நான் காஃபி போட்டு இன்னும் ஹீட் பண்ணி குடிக்கல, அந்த காஃபி பாதி கப்பு ஃப்ரிட்ஜில் இருக்குது. இப்போ உண்மை எல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு திறக்கிறேன். என்ன வந்துருச்சு, அதுக்கு எனக்கு ஒரு குட் நியூஸே இல்லை. அதை ஏந்து நின்று சூடு பண்ணுமே இல்லை. பார்த்தா எனக்கு முன்னாடி மைக்ரோ ஓவன் இருக்குது. அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டே போய்கிறான். அது என்னோடய ஹைட்டில் இருக்குது, ஆன் பண்ணி விட்டே போய்கிறான். அந்த கதவை திறந்தேன், உள்ளே வச்சேன், கதவை மூடிட்டு 30 செகண்ட் வச்சேன். 30 செகண்ட் கழித்து நான் அப்படியே விழுந்தே கிடக்கிறேன். டிங்குன்னு ஒரு சவுண்டு. அது திறந்து இந்த காஃபி எடுத்து வாயில் வைக்க போகிறேன். உண்மை எல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய. அந்த காஃபி எடுத்து வாயில் வச்சு ஒரே ஒரு சிப்பு தான் பண்ணேன். அந்த ஜுரம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா. அதான் வசனம் மரணத்திலேருந்து காப்பாற்றிடும். உங்கள் பாஸ்டரால் நீங்கள் மரணத்துக்கு போராடும் போது வர முடியாது, உங்கள் அம்மா அப்பாவால் வர முடியாது, உங்கள் டாக்டரால் வர முடியாது, வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வசனத்தால் அந்த மரணத்துக்கிட்டே காப்பாற்ற முடியும். உன் வசனம் என்ன மகனே? இன்றைக்கி உங்கள் கோச்சு உனக்கு கொடுத்த வசனம் என்ன? சாட்சியின் வசனம், ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். யூஸ் பண்ண போகிறீங்களா? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் உங்கள் வசனம் என்ன? நம்ம ஏஞ்சி நிற்க போகிறோம். அன்றைக்கி உங்கள் கோச் ஜீசஸ் கிரைஸ்ட் உங்கள் அருகினிலே, இது உங்கள் பக்கத்திலே இயேசு உங்கள் அருகிலே நிற்கிறார். மகனே மகளே, ஜீசஸ்க்கு விட்டு கொடுங்களேன். பாப்பா உன்னை நடத்துகிறார். டிவைன் கிரேஸ் கொடுத்துட்டார்.
நம்ம தான் படித்தோம், டிவைன் கிரேஸ், உன்னத கிருபை. பலவீனத்தின் மத்தியிலும் ஆபரேட் பண்ணக்கூடிய கிருபை, சுகவீனத்தின் மத்தியிலும் ஜெயிக்கக்கூடிய கிருபை. உன் வியாதி உன்னை 5 வருஷத்துல கொல்லும் சொன்னாங்களே, அவங்க 50 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய கிருபை. அடுத்த வருஷம் நீ இருந்தா பார்த்துக்கலான்னு சொன்னாங்களே, இத்தனை ஆண்டுகள் நம்ம இவரோட வைத்த கிருபை. சோர்ந்து போய் ஒன்றுத்துக்கும் முடியாமல் இருக்கும்போது நம்மை நடத்தின கிருபை. அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன், 10 நிமிஷம் படித்தா எனக்கு அவ்வளோ தலைவலிக்கும். காலையில் ஒரு மகன் என்கிட்ட ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டாங்க, ஐயா பயங்கரமாக தலைவலிக்குதியா. அந்த பிள்ளையை பார்க்கும்போது என் கண்ணில் தண்ணியாக வந்துச்சு. ஒரு படிப்புக்கும் தகுதி இல்லாத நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன், போன வாரம் ரிசல்ட் வந்துச்சு. 4 சப்ஜெக்ட்லேயும் 80க்கு மேலே வாங்கக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்தாரு. எங்கள் ஒய்ஃப் என்னை பார்த்து கேட்குறேன், ஏங்க நீங்களும் பயங்கரமாக படிக்கிறீங்க அப்படின்னு. நான் யோசிச்சு பார்த்தேன், நான் படிக்கலை, என்னை படிக்க வைக்கிறார் யா ராஜா. உங்களையும் படிக்க வைப்பார். படிப்பு பெருசில் படிக்க வைக்கிறாரே அவர் பெருசு. நம்ம மூளை பெருசில் இந்த மூளையை ஆப்ரேட் பண்ண போது ஐடியா அவரோட ஐடியா. இந்த ஐடியா சாத்தானை ஓவர்டேக் பண்ணோம். இந்த ஐடியா நமக்கு எந்த அளவுக்கு பவர் கொடுக்குன்னா, நேராக பரலோகம் போய்கிட்டே இருக்கலாம், நேராக பரலோகம் போயிருக்கலாம். சாட்சியின் வசனம், பிசாசை ஜெயிக்கலாம். என் மகனே, என் மகளே, உனக்காகத்தானே இந்த பாடு நான் பட்டேன். நான் உங்ககிட்ட வரேன் டாடி, நீங்கள் என் கோச்சாக மாறிடுங்க நீங்கன்னா அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். நம்மளை நேசிக்கிறார். ஜீசஸ் நம்மளை யார் கையில் விட்டுட்டு போவார்? நம்ம பெத்த பிள்ளைய யார் கையில் விடுவோம்? ஐயோ என் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு கூட பண்ணிக்க தெரியாது, ஐயோ என் குழந்தைக்கு ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது, ஐயோ என் பையனுக்கு இது கூட பண்ண தெரியாதுன்ற மாதிரி தானே. இன்னொரு மனுஷால் கையிலே விட மாட்டோமே, அவர் எத்தனை நம்மளை சாத்தான் கையில் விடுவாரா? 7 தலையாம் 10 கொம்பா அவனுக்கு. அவன் மனுஷன் கிடையாது, அவன் கடவுளும் கிடையாது, அவன் ஒரு ஃப்ராடு, அவன் ஒரு திருடன். அவன் தான் மாஸ்கை கேட்டான்னா அவனை நம்பி போன ஜனங்களாம் அலற போகிறாங்க. அன்னைக்கு இவரை நம்பி வந்த நம்மலாம் அவங்கள காப்பாற்றுறதுக்கு நம்மளை அனுப்புவார்னா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனை என்ன மகளே, மகளே, God is going to build you. God is going to coach you. உன்னை நடத்த போகிறார், உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை கைவிடாதபடி கத்த நடத்த போகிறார். என் மகனே, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னோம், I am the Lord, I am its keeper. நானே அதை காப்பாற்று, நானே அதற்கு நீ பாய்ச்சுவேன். I myself will keep it, I will water it every moment. உன் தண்ணீர் கத்தடத்தில் கேளு, உன் பயத்துக்கு ஆண்டகளை கேளு. ப்ளீஸ் இன்னிலேருந்து ஒரு முடிவெடுங்க. உங்களை நான் கோச் பண்ணுறேன். இவர் சொல்கிறத விட்டு வேறு யார் சொல்கிறதும் கேட்காதீங்க. இவர் ஒன்று சொல்லிட்டார்னா சொன்னது தான் போதும். மகனே, நீ பாடுபட்டது, தண்ணீர் இல்லாமல் அலைசடிப்பட்டது, பயத்தினால் பீடிக்கப்பட்டு நிம்மதி இல்லாமல் இருந்தது போதும். ஏதோ கத்தர் அருகினிலே. கண்ணை மூடி கத்தரை வர்ஷிப் பண்ணலாமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி
உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. கைகளை வைத்து கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே அப்பா, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லப்பா, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. கைகளை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமேப்பா, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. அநேக கண்ணீரோட கவலையோட வந்திருக்கிற இன்னைக்கு நம்ம கர்த்தர் சொல்ற மகனே, நானே உன் மேய்ப்பன், நானே உன்னை நடத்துபவர், நானே உன்னை வழி நடத்துபவர் என்று கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை விதமான ஒரு குழப்பத்துல வந்திருக்கலாம். ஆண்டவரே அடுத்த படி என்ன செய்வது என்று நாம் தெரியாம வந்திருக்கலாம். இன்னைக்கு சொல்ற நான் தான் பெஸ்ட் கோச் என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். மகனே, நானே உனக்கு அடிக்கடிக்கு நான் நீர் பாய்ச்சி உன்னை நானே காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள், எந்த பலம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, இந்த பிரச்சனைக்கு எங்களால் மேற்கொள்ள முடியலப்பா, இந்த பிரச்சனைகளை வழிகாட்ட தெரியலப்பா, நாங்கள் மனிதர்களை நம்பி நம்பி சோர்ந்து போயிருக்கிறோம்ப்பா, எத்தனை மனிதர்களை நம்பி நம்பி எங்களை கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற தகப்பனே, இன்றைக்கு எல்லாரும் கர்த்தரிடத்துல நம்மளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமாப்பா. இன்னைக்கு நீங்க இனிமேல் எங்களோட வாழ்க்கையில் நீங்க ஸ்டெப் எடுக்கலாம், எங்களால் வழி தவறி போயிடுவோப்பா. நீங்க மற்ற எங்க வாழ்க்கையில தலையிடலாம். இன்னைக்கு நாங்கள் நிற்பது நிர்மூலமாக தகப்பன், கிருபை இல்லாம எங்களால் நிற்க முடியாத தகப்பன் என்று இறுதி நாளத்திலிருந்து நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, இந்த பிரச்சனை மேற்கொண்டு தெய்வீக கிருபை வேணும்ப்பா. அப்பா, அவங்க கிருபை இல்லைன்னா எந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியாதப்பா. ஆண்டவங்க பிரச்சனை இல்லைன்னா என்னால் வாழ கூட முடியாது. ஆண்டவர் உங்க அனுசப்பா, இந்த பிரச்சனை ஆண்டவர் உங்களுக்கு கிருபை இல்லைன்னா என்னால் அதை எதிர்கொள்ள முடியாது தகப்பன்னு. ஆண்டவர் நோக்கி நீ கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, நம்ம எப்படி ஏற்பட்ட பிரச்சனையா அந்த இருக்கலாம். யோவான் 15:5 சொன்னது போல, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இதுக்கு நமக்கும் ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம் நம்முடைய பிரச்சனைகளை, நம்ம இருதய குமுறல்களை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஊற்றி விடலாமா? கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு அவரே நம்மளுக்கு துணையாய் நின்று நம்மளை தேர்ச்சுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம இதயத்தின் பாரங்களை கர்த்தரிடத்தை நம்ம சொல்லாமா? இது நமக்கும் ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். நம்ம பாரங்களை கர்த்தரிடத்துல மூச்சு விடலாம். அப்பா, என்னால் பிரச்சனை தாங்க முடியலப்பா, எனக்கு எத்தனை எதிர்ப்புகளப்பா, என்னால் தாங்க முடியல தகப்பனே. அப்பா,
என்னால் இதை எதிர்கொள்ள முடியல ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்துங்க, கிருபை தாங்க என்று சொல்லம்மா. சோதனமா தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லப்பா, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லப்பா. தனிமையில் அழுத போது தேற்றிட யாருப்பா, எங்களுக்கு தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபைப்பா. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை எல்லாம் சொல்லாமா? நானும் இல்ல, உங்க கிருபை எல்லாம் வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்ல, நானும் இல்ல. கைகளை இரண்டு கைகளை வைத்து சொல்லமா, உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே அப்பா, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, கிருபை தாங்கப்பா ப்ளீஸ் பா. உங்க கிருபை இந்த பிரச்சனை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவளும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே மகளே, இன்று வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் சொல்ல, மகனே நான் உன்னை பலப்படுத்த போகிறேன், நான் உன்னை நிலைப்படுத்த போகிறேன், நானே உனக்கு நீர் பாய்ச்சி அடிக்கடிக்கு உன்னை நானே காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மகனே நீ கலங்காதே, மகனே நீ திகையாதே, நானே உன் மேய்ப்பன், நானே உன் கோச், நானே உன் பெஸ்டாக இருக்கேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தகப்பனப்பா, அன்பின் தகப்பனே அப்பா, ஆசிரியப்பட்ட இந்த ஆண்டவரே காலைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உங்களுடைய அனாதி வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆறுதல் அடைந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இனிமேல் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நம்பிக்கையோட தைரியத்தோடு போகிறோம். நாங்கள் அனாதைகள் எல்லா தகப்பனே, எங்களுக்கு என்ன ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் தகப்பனே, எங்களுக்கு என்ன ஒரு வழி நடத்தவர் இருக்கிறீங்கப்பா. எங்களை காப்பாற்றுகிற தேவன் நீர் உண்டு என்று விசுவாசித்து நாங்கள் போகிறப்பா. நாங்கள் உங்களுடைய பலத்தினால் எங்கள் பிரச்சனையை மேற்கொள்ளுவோம் தகப்பனே. உங்களுடைய கிருபையினால் எங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொண்டு எந்த வெட்கப்பட்ட இடத்துல நீர் எங்களை திரும்ப தலை நிறுத்தி உயர்த்தப்பட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு மாறாத உங்க பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா, ஒரு மாறாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீரே எங்களை நீர் வழி நடத்துக, நீர் பலப்படுத்துக பொறுப்பேற்றுக்கொள்ளையா ஏசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.